श्लोकं 30 यदा न योग उपजितासु चेतः मायासु सिद्धस्य विसज्जते अंग यदा न योगोपजितासु चेत मायासु सिद्धस्य विसज्जते विसज्जते अंग विसज्जते अनन्य हेतुषु अथ अनन्य हेतुष्वदमे गदे स्यात् यदिः स्यात् आत्यन्तिकी यत्र न मृत्युः सः अनन्य हेतुष्वदमे गदे स्यात् आत्यन्तिके यत्र न मृत्युः सः अनन्य हेतुषु अथ गतिः स्यात् आत्यन्तिकी यत्र न मृत्युः सः यदा न योगोपजितासु चेतो मायासु सिद्धस्य विसज्जते अनन्य हेतुष्वदमे गदे स्यादात्यन्तिके यत्र न मृत्युः सः நிறைய ஜென்மங்களால செய்யற புண்ணிய கர்மத்தால மட்டும்தான் இப்படி ஒரு ஆத்மாவில ஜெயிக்கிற அந்த ஆத்மாராமனாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கும். இப்படி இருக்கிற ஆத்மாராமனாயிட்டு இருக்கிற ஆத்மாவில ரதி அனுபவிக்கிற தீரனும் அதே மாதிரி சந்தேகம் இல்லாதவனுமான அந்த ஞானி என்னோட சொரூபத்தை பிராபிக்கிறான். லிங்கதேகம் நசிக்கிறதுனால அவனுக்கு அதுக்கப்புறமா சரீரம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் உண்டாகிறதில்லை. இப்படி எல்லாம் இருக்கிற யோகாபியாசத்தால உண்டாகிற நானாவிதமாயிருக்கிற சித்திகளில பிரமிக்காத்த யோகிக்கு அதுக்கப்புறமா மிருத்யுவ சொப்னத்துல கூடிய பயப்பட வேண்டிய அவசியம் உண்டாகாது அப்படின்னு பகவான் அம்மையான தேவகூதிக்கு சொல்றார். சித்திகள்ல நம்மளோட மனசு சுருங்கி போனாக்கா அதுக்கப்புறமா மோட்சத்துக்கு அது தடசம் உண்டாக்கும். பகவானை கூப்பிட்டு தன்னால திறந்து வரலாக்கும் இந்த சித்திகள். அந்த சித்திகள் அப்படிங்கறதும் மாயையில அந்த சித்தி அப்படிங்கிற மாயையில மனசு போய் லயிச்சாக்கி அந்த ஸ்தான பிரஷ்டம் யோகி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு பிரஷ்டு சம்பவிக்காதக்கு பார்த்துக்கணும் அப்படின்னாக்கு பகவான் இங்க சொல்றார். சித்திகளில குறுங்கி போனாக்கா பின்ன மோட்ச பதத்துக்கு தடசம் உண்டாகும். யோகி அந்த யோகி அப்படிங்கிற ஸ்தானத்திலிருந்து பிரஷ்டனாயிடுவன் தும்மன் கீழே விழுந்துடுவர். மறுபடியும் எத்தனையோ சாதனைகள் பண்ணிட்டு வர மறுபடியும் அந்த போஸ்ட்ல வந்து உட்காந்துக்கிறதுக்கு மறுபடியும் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சித்திகள்ல ஆக்கிரகம் இல்லாதவாளாக்கும் ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறவாளாயிட்டு தீரலாம். அங்க இங்க பகவான் அம்மைய கூப்பிடுறதாக்கும். இது அங்கா அப்படின்னு சிரேஷ்டையா இருக்கிற அம்மாவே அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இந்த கபிலவேலன் இங்க சொல்றார். யோக உபஜிதாசு அஷ்டாங்க யோக மார்க்கங்கள் அனுஷ்டிக்கிற யோகிக்கு உபஜிதம் வந்து சேருவ சித்தஸ்யா மாயா சித்திகள் பல பல காலங்களிலே ஆயிட்டு அனுஷ்டிச்ச யோக செய்யாலியாக்கும் மாயில இருக்கிற அந்த சித்திகள் எல்லாம் வந்து சேருவது. கர்தமனை நம்ம பார்த்தோம். கர்தமனுக்கு 1000 வருஷ காலம் தபசெல்லாம் இருந்து பல பல சித்திகள் எல்லாம் கிடைச்சிட்டாக்கும். கர்தமன் தேவபூஜையோடு கூடி 3 வருஷ காலம் விமானம் அப்படிங்கிற பெரிய ஒரு ராஜ கொட்டாரத்தை நிர்மிச்சு அதுல உலகம் ஃபுல்லா சுற்றி எடுத்து சஞ்சரிச்சார். அப்படி இருந்துட்டு கூடிய கர்தமனோட மனசு அப்படிங்கிறது திடமாயிருந்தது. புத்திரன் ஜெனிச்சதுக்கு அப்புறம் வானப்பிரஸ்தம் போவேன் அப்படிங்கறத அவரு உறுதி பண்ணி வானப்பிரஸ்தம் போனார். மனைவிய புத்திரன் கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ புத்திரன்
அம்மைக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறதையாக்க நம்ம பார்க்கிறோம். இப்ப பகவான் சொல்றார், சித்திகள் பல பல காலங்களிலேயாயிட்டு கிடைச்ச சித்திகளாக்கும் அனுஷ்டான யோக செய்திகளால கிடைச்ச அந்த சித்திகள் அதனால உண்டாகிற மாயையில குறுங்கி போகாததுக்கு சித்திகள் அப்படிங்கிறது மாயையால உண்டாகிறதாக்கும் இல்லாத விஷயம் இருக்கு அப்படின்னு தோண வைக்கிறதாக்கும் சித்திகள் அனன்ய ஹேதுஷு ஹேதுனா காரணம் சித்திக்காயிட்டு வேற ஒன்னும் செய்யாதக்கே சித்திகள் தன்னால வந்து நேர்றது பகவான கூப்பிட்டுட்டே இருக்கிறத அந்த யோகிக்கு யோகங்களால உண்டாகி வர மாயாசு மாயா சித்திகள்ல சித்தஸ்ய சேதகா யோகியான சித்தனோட மனசு எதா ந விசர்ஜதே எப்பவாக்குமோ அட்டாச் ஆகாம இருக்கு கர்தன மாதிரி ஒட்டாம இருக்கு கூப்பிடாதைக்கு வர சித்திகளில மனசு நேர்த்தி வைக்காதைக்கு இந்த சித்திகள் எல்லாம் அழியக்கூடியதாக்கும் இந்த சித்திகள் ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு சித்திகளை திரும்பி பார்க்காதைக்கு சித்திகளில பிரமிச்சானா யோகியோட ஸ்தானம் அப்படிங்கறத பிரஷ்டாகும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதா அப்படி இருக்கிற சித்திகளில மயங்காதைக்கு இருக்கிறத ஆத்தியந்திகி மே கதிகி சியாது அந்த யோகிக்கு பயமில்லாத அவஸ்தையான நாசமில்லாததான அவஸ்தையான என் கூட அழிஞ்சு சேர்றதுக்கான சாயுஜ்ய முக்தி அப்படிங்கிறது கிடைக்கிறது. எத்ரா எங்கையாக்குமோ மிருத்யுஹாசகா மிருத்யோடு அட்டாட்டகாசமாயிருக்கிற அந்த சிரிப்பு முழங்காம இருக்கிற ஸ்தானம் இருக்கு சியாது அங்க அந்த யோகி பிரவேசிக்கிறார். மரணமில்லாத ஸ்தானமான மோட்சபதம் பிராபிக்கிறார் யோகி. புனரதி ஜனனம் புனரதி மரணம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இல்லாத சம்சார துக்கங்கள் இல்லாத ஆனந்தமயமான என்னோட வைகுண்ட லோகத்தை யோகி பிராபிக்கிறார். குண்டகங்கள் இல்லாத வைகுண்ட லோக பிராப்தி கிடைக்கிறது. நசிக்காத லோக பிரவேசனம் கிடைக்கிறது. அழிவில்லாத லோக பிராப்தி கிடைக்கிறது. கைவல்ய மதம் சாதிக்கிறது. அதுக்கப்புறமா இந்த சித்திகள்ல ஒன்னும் பிரமிக்காத யோகிக்கு அதுக்கப்புறமா மிருத்துவ கனவுல ஒடியும் பார்த்து பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு பகவான் அம்மையான தேவகூதி கிட்ட சொல்லிட்டு திருவிய ஸ்கந்தத்துல 27வது அத்தியாயம் முடிவடைகிறது.